கடந்த வாரத்தில் குடும்ப உறவுகளில் நாம் பேணி காக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன என்கிறதான தலைப்பில் நாம் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பேசணும். முதல்ல நம்ம என்ன சொன்னோம்னா, குடும்ப வாழ்வில், விவாக வாழ்வில் ஆண்டவருக்கான இடம், அதை நீங்க முதல்ல சரிப்படுத்த வேண்டும். உங்க குடும்பத்துல ஆண்டவருக்கான இடத்தை நீங்கள் கொடுக்கிற வேளையில உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நம்ம சொன்னோம். 2வதா சொன்னோம், குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள், பரஸ்பர கடமை. என் குடும்பத்துல எனக்கு என்ன கடமை இருக்கு, அந்த கடமையை நாம் என்ன செய்யணும், நிறைவேற்றுகிறதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நம்ம பேசணும். 3வதாக நம்ம சொன்னோம், இனி வரக்கூடிய காலம் குறுகினது, காலம் குறுகினது என்கிறதான அந்த ஒரு எண்ணம் நமக்கு அவசியம். அப்போ நம்ம காலத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வின் சூழல், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே என்ன செய்யும், மாறும் என்பதை நம்ம பேசணும். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்னொரு 3 முக்கியமான விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பின்பகுதியை நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். சமாதானமாய் இருக்கும்படிக்கே, எப்படி? சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, சமாதானமாய் இருக்கும்படிக்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது குடும்பங்களிலே நாம பேணி காக்க வேண்டிய மிக மிக முக்கியமான அரிய பொக்கிஷம் என்னன்னா சமாதானம். சொல்லுங்க, என்னது? இத அமைதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அமைதிக்கும் சமாதானத்திற்கும் நான் குடும்பத்துல என்ன செய்யணும், முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, எனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாவம் ஏற்படுத்தின அந்த பிரிவினையை நீக்கி எனக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பாவம் என்னை தேவனை விட்டு தூரப்படுத்தி இருந்தது. நான் தேவனுக்கு தூரமாய், தேவனுக்கு அந்நியனாய் இருந்தேன். இயேசு இந்த பூமியில எனக்காக ரத்தம் சிந்தினதனால் எனக்கும் இறைவனுக்கும் இடையில் இருந்த அந்த இடைவெளியை தகர்த்து போட்டு தம்முடைய இரத்தத்தினாலே என்னை அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். அதனாலதான் இயேசுவுக்கு பெயர் சமாதான பிரபு. ராமன் சொல்லுங்களேன், அவர் என்ன பிரபு? சமாதானத்துக்கெல்லாம் பிரபு. அப்ப நாம யாரை சேவிக்கிறோம் கேட்டா, சமாதான பிரபுவை சேவிக்கிறோம். அப்ப சமாதான பிரபுவை சேவிக்கிறவர்கள் எதற்கு முதலிடம் கொடுப்பார்கள்? சமாதானத்திற்கு முதலிடம் கொடுப்பார். அதாவது நம்முடைய ரட்சிப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நமக்கெல்லாம் எங்க இருந்து சமாதானம் இருக்கு?
எல்லாரும் சொல்லுங்க. தேவனிடத்தில் சமாதானம் இருக்கிறது. தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு தம்முடைய சீசர்ல பார்த்து சொன்னாரு, அவர் இந்த பூமியை விட்டு கடந்து போகிறதுக்கு முன்பதாக சீசர்களுக்கு சொன்னும் பொழுது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் தருகிறபடியல்ல என் சமாதானத்தை நான் தரேன். சரி, இப்ப நாம வாசிச்ச இந்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசியும் அவிசுவாசியும் திருமண வாழ்வில் இணைக்கப்பட்டிருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அங்க பேசுறாங்க. இதுல 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதி அதே தொடர்ந்து, அதுக்கு அப்புறமும் மீதம் உள்ள பகுதியில் 16வது வசனத்துல கூட அதுதான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியா இருக்கலாம், இல்ல சகோதரியுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தால், அப்ப அப்படிப்பட்டவர்கள் 2 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 12:13 சம்மதம் இருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பார்த்தீங்களா? என்னது? உங்க பார்ட்னர் அவிசுவாசியா இருக்கிறாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அவங்க ரட்சிக்கப்படல. இப்போ அவங்க ரட்சிக்கப்படல, நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல, அதனால பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்னு கேட்டா, இங்க சொல்ல இருக்கு, அவிசுவாசியா இருக்கக்கூடிய நபர் சேர்ந்து வாழ சம்மதம் இருந்தால் சேர்ந்து வாழட்டும். 15வது வசனம் சொல்லி இருக்கு, பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். சம்மதம் இருந்தால் சேர்ந்து வாழட்டும், பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்போ இதுல நான் உங்களுக்கு மிக முக்கியமா சொல்ல விரும்ப, சமாதானத்திற்கு என்ன வழி, இதுல ஒரு பிரின்சிபிள் சொல்லி இருக்கு. என்ன பிரின்சிபிள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முன்னுரிமையை நீங்கள் எடுப்பதை விட உங்க பார்ட்னருக்கு கொடுங்க, சமாதானமா இருப்பீங்க. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்குன்னா, அந்த தீர்மானத்திற்கான முதல் முக்கியத்துவத்தை யாருக்கு கொடுங்க? உங்க பார்ட்னருக்கு கொடுங்க, பிரச்சனை இருக்காது. நான் 1-2 உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, லோத்துவையும் ஆபிரகாமையும் குறித்து சொல்லி இருக்கிறாங்க. அதாவது லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் இருந்த சம்பத்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால், அவங்க ஒருமித்து குடியிருக்கிறதுக்கு பூமியே என்ன செய்யலையாம், ஆங்கல. அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் என்ன செஞ்சிச்சு, போயிருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாங்க, 2 மந்தை மேய்ப்பருக்கு இடையில என்ன வருது, வாக்குவாதம் வருது. வீட்டுக்குள்ள வாக்குவாதம் வருமா? அதெல்லாம் கேட்கவா வேணும்? என்ன வாதம்? அது ஒரு வாதம். இவர்களுக்கு வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்ப வாக்குவாதம் உண்டான உடனே ஆபிரகாம் என்ன செய்யறார் பாருங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, லோத்தை பார்த்து சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். என்ன வேண்டாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வாக்குவாதம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? நாம் சகோதரர். அந்த உறவை சொல்றாரு பாருங்க, அதான் முக்கியம். குடும்பத்துல நாம என்ன சொல்லணும், நமக்கு என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். ஏன் வாக்குவாதம் வேண்டாம்னா, நம்ம குடும்பம். நான் உங்களை சேர்ந்தவங்க, நீங்க என்ன சேர்ந்தவங்க, நமக்கு ஏன் வாக்குவாதம்? இவர் சொல்ற, நாம் சகோதரர். ஐயா, நான் உங்க மனைவி அல்லது நான் உன்னுடைய கணவன், நான் உங்க பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன் தாய். ஏன் வாக்குவாதம் பண்ணணும்?
எல்லாமே உறவிலிருந்து வெளிப்படும் பொழுது சரியாயிரும். சொல்ல என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். அதனால இப்ப இவர் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, எல்லாம் உனக்கு முன்னாலதான் இருக்கு. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ என்னை விட்டு என்ன செய்யலாம்? பிரிஞ்சு போகலாம். நீ இடதுபுறம் போனால், நீ லெஃப்ட் சைடுல போனா, நான் வலதுபுறம் போகிறேன். நான் ரைட் சைடுல போறேன். நீ வலதுபுறம் போனால், நீ ரைட் சைடு போனா, நான் இடதுபுறம் போகிறேன். நான் லெஃப்ட் சைடு போறேன். அதாவது இந்த இடத்துல லோத்துவை விட ஆபிரகாம் அதிக வலிமை உடையவன். வலிமை யாருக்கு தான் இருக்கு? பவர் யாருக்கு தான் இருக்கு? ஆபிரகாம் தான் இருக்கு. ஆபிரகாம் தான் பெரிய ஆள். இவன் அண்ணன் பையன் தான். அப்ப பவர்ஃபுல்லான ஆளுவர் தான். என்ன சொல்லி இருக்கலாம்? ஏய், ஆளெல்லாம் கூட்டுட்டு இடத்த காலி பண்ணிரு, என் கண்ணுக்கு முன்னால நீ இருக்கக்கூடாது, இந்த திசை பக்கம் ஆள் எவனும் இருக்கக்கூடாது. என்ன அவ்வளவு திமிரு வந்துட்டு அவனுக்கு? அப்படி சொல்லல. என்ன சொன்னாரேப்பா, நாம ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? அதனால தீர்மானத்தை நீ எடு. இப்போ நீங்க இந்த கான்டெக்ஸ்ட குடும்பத்துல பொறுத்து நம்ம ஒருத்தர் வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிருவோம் அப்படின்னு நான் சொல்ற அர்த்தத்துக்கு இதை எடுத்துட்டு வரல. புரிஞ்சுக்கிடணும் நீங்க. இங்க அவர் என்ன பிரின்சிபல், அந்த பிரின்சிபல்ல தான் நாங்க சொல்ல வரேன். என்ன சொல்றாரு? இவர் வலிமை மிக்கவரா இருந்தாலும் வாய்ப்பை யாருக்கு கொடுக்கிறார்? தன்னை விட வலிமை குறைந்தவர் தீர்மானம் எடுக்க வாய்ப்பு கொடுக்கிறார். அவன் கண்ணை ஏறிட்டு பார்க்கான், பசுமையா தெரியுது, சோதாம் போயிட்டான். சோதோமுக்கு போயாச்சு. அது எப்படி இருக்கான்? அது ஏதேன் தோட்டத்து கர்த்தருடைய தோட்டம் போல ரொம்ப அழகா இருந்துச்சு, அவ்வளவு பசுமை. அதனால ஆள் காலி பண்ணி போயிட்டான். ஒருத்தர் புரிஞ்சுட்டாங்க. இவன் கானான் தேசத்துல குடியிருக்கிறான். யாரு? ஆபிரகாம் கானான் தேசத்துல குடியிருக்கிறான். அப்போ என்ன நடக்கு பாருங்க. ஆண்டவர் அவனோடு பேசுறார். 14வது வசனத்தை பாருங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து, கண்ணை ஏறெடுத்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பாரு. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், கண் காண்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, பவம் இருக்கும்படி கொடுத்து, சந்ததியை பூமியின் தூளை போல பெருக போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானா உன் சந்ததி என்ன செய்ய முடியும்? எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு திரும்ப நினைப்பூட்டுகிறார். அதாவது இதுல நான் கற்றுக்கொள்ள விரும்புகிற, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தர் உறவுகளுக்குள்ளே வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் ஏற்பட்டால் கூட நம்ம அழைத்த தேவனாகிய கர்த்தர் மாறாதவரா இருக்கிறார். அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபா வரங்களும் ஒருபோதும் மாறாதவைகளா இருக்கிறது. அப்ப அவன் விட்டு கொடுக்கிறான். இந்த இடத்துல நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். உங்க வலிமை, உங்க பெருமை, உங்க மேன்மை, அதை நீங்க உங்களுக்காக தூக்கிட்டு நிக்கிறத விட்டுட்டு சமாதானத்திற்காக விட்டு கொடுக்க கூடுமானால் நீங்க என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என்ன நடந்துச்சு தெரியுமா? இதே லோத்து சோதோம்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்டு போயிட்டான்.
அதை ஆபிரகாம் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு அவன் தான் நம்மளை விட்டு போயிட்டானே, என்ன வாக்குவாதம் பண்ணாங்க, அவனுக்கு இதுவும் வேண்டும் இதுக்கு மேலே வேணும் அப்படின்லாம் அவன் என்ன செய்யல, சொல்லல. மாறா என்ன செஞ்சான்னா, அவன்கிட்ட இருக்கிற ஆள்களை ரெடி பண்ணி கொண்டு போய் ஆபிரகாம் செய்த முதல் யுத்தம் அது. அது வரைக்கும் அவன் என்ன யுத்தமே பண்ணல. முதல் மேன்மையான யுத்தம், மிகப்பெரிய வெற்றி. யாருக்காக செஞ்சான் தெரியுமா? தன்னை விட்டு பிரிந்து போன சகோதரனுக்காக. இதெல்லாம் எப்படி முடியுதுன்னு கேட்டா, அவன் பகையை தெரிந்து கொள்ளவில்லை, சமாதானத்தை தெரிந்து கொண்டான். உறவுல நீங்க இதை ரொம்ப முக்கியப்படுத்தணும். நாம பகையாய் இருக்க அழைக்கப்படவில்லை. எதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம குறிச்ச அழைப்பு என்னதான்? அவங்க நமக்கு எதிராளியாவே இருந்துட்டு போனாலும் நீங்க யாரையும் என்னவா பார்க்காதீங்க, எதிராளியா ஒருத்தரையும். வாழ்க்கை ரொம்ப குறுகினது. முந்தின பகுதியில் அதான் நம்ம சொன்னோம், இந்த பூமியில இருக்கிற வாழ்வு குறுகினது, இனி வரும் காலம் குறுகினது. என்னைக்கு நம்ம கண்ணை மூடுவோம் நமக்கு தெரியாது. நமக்கு முன்னால இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க திடீர்னு காணாம போயிருவாங்க. நாம இருக்கும் வரைக்கும் யாவரோடும் சமாதானமா இருப்பதை நம்ம என்ன செய்யணும்? நாட வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும். அதை குடும்பத்துல துவங்கணும். எங்க துவங்கணும்? நம்ம குடும்பத்துல. என்ன வச்சு என்ன வரக்கூடாது? சமாதான குறைச்சல் வரக்கூடாது. அத நாம சொல்லும் பொழுது பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம அந்த வசனத்துக்கு வந்துருவோம். அவிசுவாசி கூட இருக்கணும்னா இருக்கட்டும், பிரிஞ்சு போனா பிரிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, 16வது வசனத்துல, மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ? உன் புருஷனை ரட்சிப்பாயா அல்லவோ? இல்லையா? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ? அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? இப்போ இந்த ஒரு கேள்வியை கேளுங்க. இப்ப நமக்கு நாமே புஸ்ஸுன்னு பூதாகாரமா பகையும் வெறுப்பும் கசப்பும் குடும்பத்துக்குள்ள பெருகும் போது என்ன கேள்வி கேட்கணும்? ஆண்டவர் கேட்கிறதா நினைக்கணும். உனக்கு எப்படி தெரியும்? கேளுங்க. உனக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்வியை வீட்டுக்காரமாட்ட கேட்கக்கூடாது, வீட்டுக்காரையிட்ட கேட்கக்கூடாது. இந்த கேள்வி ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கறதா நீங்க நினைக்கணும். இத கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். இத நீங்க இப்படி கூட சொல்லலாம், எனக்கு எல்லாம் தெரியாது. எப்படி? அதாவது நான் அந்த கிளாஸ் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ்ட கடைசியில் கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்பேன். கேட்டுட்டு எங்க டீச்சர்ஸ் பொதுவா சொல்ற மாதிரி நானும் சொல்லுவேன். 2 ஆட்களுக்கு கேள்வி இருக்காது. ஒண்ணு, எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு என்ன இருக்காது? கேள்வி இருக்காது. 2, ஒண்ணுமே புரியாதவங்களுக்கும் கேள்வி இருக்காது. இப்ப இந்த 2 எண்ட்லயும் யாருமே இருக்கிறது கிடையாது. எல்லாம் தெரிந்தவர் இறைவன் மட்டும்தான். இப்ப சமாதானத்துக்கு நல்ல வழி என்ன தெரியுமா? நமக்கு நாமே அப்படி வேகமா பிரஷர் எகரும் போது சொல்லணும், உனக்கு 4 தெரியுமோ அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கணும். கேட்டா என்ன தெரியும்? என்னுடைய அடுத்த நிமிஷம் என்னுடையது அல்ல என்கிற உணர்வு எனக்கு வந்துருச்சுன்னா நான் எதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்.
சமாதானம் இல்லாத சூழலுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு இது வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மனித வாழ்வு அவ்வளவு நிச்சயமற்ற ஒன்று. இயேசு உன்னை ரட்சித்திருக்கிறார், அதான் நிச்சயம். உனக்கு நித்திய வாழ்வு இருக்கு, அதான் நிச்சயம். அடுத்த நிமிஷம் இந்த பூமியில நீ இருப்பையா இருக்க மாட்டையா யாருக்கும் தெரியாது. கர்த்தர் என்ன அந்த பூமியில வச்சிருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், அவ்வளவுதான். ஆனா அவர் என்னை இந்த பூமியில வைத்திருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன்னா, பகைக்கோ வெறுப்புக்கோ கசப்புக்கோ சண்டைக்கோ சச்சரவுக்கோ அல்ல, சமாதானத்திற்கு தான் நான் முதலிடம் கொடுப்பேன். ஏன்னா அவர் எனக்குள்ள சமாதானத்தை வச்சிருக்கிறாரு. எப்படி? வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது, நீதிமானுக்கு என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. இந்த சமாதானம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, கிறிஸ்துவின் மூலமா எனக்கு வந்துச்சு. எனக்காக சிந்தின ரத்தம், இயேசு எனக்காக செய்த அந்த புண்ணியம், அந்த புண்ணியத்தின் நிமித்தம் நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். அப்ப அவருடைய சமாதானத்தை நான் எனக்குள்ள வச்சுட்டு நான் பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது, பகைக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால நான் சொல்றேன், என்னால் ஆன மட்டும் நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய எதற்கு சொல்லுங்க? சமாதானத்துக்கு. நான் சொல்றேன், இந்த மாதிரி நம்ம குடும்ப வாழ்க்கையில சமாதானத்துக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா, நம்ம குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக, எல்லாருக்கும் மிகப்பெரிய சாட்சியா இருக்கிறதாக நிச்சயமா இருக்கும். அதான் நான் இங்க சொல்ல விரும்புகிற முதல் விஷயம். ரெண்டாவது, இதே பகுதியில 23வது வசனத்தை பாருங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். உங்களை விலை கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்கார். எப்படி சொல்லுங்க? எனக்கு நான் அடிமையா இருந்தேன், என்னை இயேசு ரத்தம் சிந்தி தம்முடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்து என்னை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? மீட்டு இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கிட்டாரு. மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். முதல்ல நான் சொன்னேன், சமாதானத்திற்கு இடம் கொடுங்கள். இங்கே நான் சொல்ல விரும்புறது, நீங்க வேற ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறதுனால இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். இத வேறு வார்த்தையில சொல்லுவோம்னு சொன்னா, ஒரு சமரசம் இல்லாத உத்தமத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதாவது 6ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, 19வது 20வது வசனத்துல, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? சொல்லிட்டு தான் 20வது வசனத்துல சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய. எல்லாரும் சொல்லுங்க, எதெல்லாம் தேவனுக்கு உடையது? உங்கள் சரீரம், உங்கள் ஆவி. வேற வார்த்தையில சொல்லுவோம்னு சொன்னா, உங்கள் புறம்பான மனுஷனும் உங்கள் உள்ளான மனுஷனும் யாருடையவைகள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கான உரிமை யாரிடத்தில் இருக்கிறது? இந்த சரீரமும் இதில் இருக்கிற ஆவியும் யாருடையவை? தேவனுடையவை. அப்போ நானு தேவனுடைய சொத்து.
நான் யாரு? அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்போ நான் ஒருவரால் கிரயம் கொடுக்கப்பட்டு அவரால் வாங்கப்பட்டிருக்கிறேன். அதாவது அன்றைய காலகட்டத்துல அடிமைகளை காசு கொடுத்து வாங்குவாங்க. மார்க்கெட்ல அடிமைகள் இருப்பார்கள். பல சூழல்கள் அடிமைகள் ஆவாங்க. கடன்கள் ரொம்ப ஆகி கடனை கட்ட முடியாம அவங்கள வித்து கடனை அடைக்கக்கூடிய சூழல் வரும். அப்ப அவங்க அடிமைகள் ஆயிடுவாங்க. சிலர் பிறவிலே அடிமைகளா பிறந்தவங்க இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் சந்தையில போய் வாங்கலாம். இன்னைக்கு தான் அந்த முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. கொத்தடிமை முறையெல்லாம் ஒழிச்சிருக்கிறாங்க. சட்டத்தினால் அது மனித உரிமை மீறல். எல்லா மனிதர்களுக்கும் சரிசமமாய் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது என்பது இன்றைக்கு நம்ம பேசுறோம். ஆனா அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்ப அந்த ஒரு சித்திரத்தை தான் ஆண்டவர். அப்போ ஒரு நபரை, ஒரு குறிப்பிட்ட நபரை விலை கொடுத்து ஒரு எஜமான் வாங்கிட்டான்னு சொன்னா அந்த நபர் இந்த சம்பந்தப்பட்ட எஜமானனுக்கு சொந்தம். அதான் சொல்றாரு. அப்போ 7ஆம் அதிகாரம் 23 என்ன சொல்லுது? உங்களை ஆண்டவர் கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். இப்போ உங்களுக்கு எஜமானன் ஆண்டவர் தான், நீங்க அவருக்கு அடிமை. அப்போ இனி அந்த எஜமானன் சொல்றதை தான் கேட்கணும். அந்த எஜமானுக்கு தான் நான் அடிமை. சின்ன கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுவோம்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். முதல் 2 வசனத்தை பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், எதை கொடுக்கணுமா? ஒப்பு கொடுக்கணுமா? சரீரங்களை தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்க சரீரங்களை நீங்க ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை, ஞானமான ஆராதனை என்ன? நல்ல ஆவியில நிரம்பி கைதட்டி அந்நிய பாஷை பேசுகிறது மட்டுமல்ல. நான் அது தேவையில்லைன்னு சொல்லல, அது ரொம்ப தேவை நமக்கு. கர்த்தரை விடுதலையோட பாடணும். ஆமேன்னு சொல்லுங்க. சங்கீதங்கள்ல பல வத பகுதியில் அதான் சொல்றாங்க. நீங்க ஆனந்த முழக்கமிடுங்கள்னு சொல்லி இருக்கு. ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதிக்கு முன்னால வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அவரே நம்முடைய தேவன், நாம் அவருடைய கரத்தின் கிரியை, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், இதெல்லாம் சொல்லி இருக்கு. ஆனா நீங்க இதெல்லாம் செய்கிறது உங்கள் சரீரத்தை அவருக்கு அர்ப்பணிக்காமல், உங்க உள்ளான மனுஷனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காம நீங்க உரத்த சத்தமிட்டார்களானால் அது ஆண்டவருக்கு துதியாக, அவருக்கு விருப்பம் உள்ளதாக இருக்காது. மாறாக அது ஒரு இறைச்சலாகத்தான் அவருக்கு இருக்கும். அப்ப புத்தி உள்ள ஆராதனை என்பது என்ன? தேவன் என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறதற்கு முன்பதாக என்னை அங்கீகரிக்க வேண்டும். அதாவது என்னுடைய அங்கீகரிப்பு என்பது என்னுடைய சுய பலத்தினாலோ என்னுடைய சுய கிரியையினாலே வருகிறதில்லை. என்னுடைய சுய நீதி என்னை நீதிமான் ஆக்க முடியாது. இயேசுவின் மேல உள்ள விசுவாசம் தான் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. ஆனால் நான் நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்பட்டதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு எஜமான் மாறிட்டாரு. அப்ப என் எஜமான் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதைத்தான் நான் என்ன செய்ய முடியும்? இதைத்தான் அடுத்த வசனத்துல பேசுறாங்க. 2ஆம் வசனத்துல சொல்றாங்க பாருங்க. நீங்க இந்த பிரபஞ்சம், இதுதான் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்பதற்கு அர்த்தம். இதுதான்
மனுஷருக்கு அடிமையாகாதன்னு சொன்னா, இந்த உலகத்திலே மற்றவர்கள், ரட்சிக்கப்படாத மற்றவர்கள், அவர்களுடைய வேஷத்தை பார்க்கறீங்க, அவர்களுடைய நடைமுறையை பார்க்கறீங்க. அவர்களை போலவே நீங்க என்ன செய்யணும்னு நினைக்க வேண்டாம். அவங்கள மாதிரி வேஷம் போட வேண்டாம். என்னதை நீங்க உணரணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம். தேவ சித்தம் எப்படிப்பட்டது? உங்களை கிரயம் கொடுத்து வாங்கின அந்த எஜமானுடைய சித்தம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அது உங்களுக்கு நன்மையானது. அது ரொம்ப பிரியமான சித்தம். சில எஜமான்கள் வேலையாவுனா ரொம்ப கடினமா வேலையாவாங்க, அது வருத்தமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய கற்பனைகள் பாரம் உள்ளவைகள் அல்லவே. ஏன்னா நான் உறவில் இருக்கிறேன். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். பிரியமானது தேவ சித்தம், நன்மையானது தேவ சித்தம், பிரியமானது தேவ சித்தம், பரிபூர்ணமானது. எப்படிப்பட்டது? அதை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். உங்களை அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. நீங்க இவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்க நம்மளை என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க நம்ம என்னன்னு சொல்லிடுவாங்களோ அல்ல. நீங்க எதை கவனிக்கணும்னா, என் ஆண்டவருக்கு எது பிடிக்கும், என் ஆண்டவருக்கு எது பிடிக்காது. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி வச்சிருக்கிறார். ராஜா நாதா, ஆண்டவரே உன் இருதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். என்ன பாக்கியம் வேணும்? உம்முடைய இருதய துடிப்பு. நான் சொல்றேன், அந்த துடிப்பெல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கு, இங்கதான் இருக்கு. இது அறிந்து கொள்ளுகிற பாக்கியம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா, அன்றாடம் இதை திறந்து அவர் சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படியாய் கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தார். எப்போ? காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். நான் என்னுடைய செவியை கவனித்து கேட்கிறேன். பிரியமானவர்களே, அவருடைய சித்தம் நன்மையானது, பிரியமானது, அது ரொம்ப பரிபூரணமானது. அதெல்லாம் நமக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் யாருக்கு அடிமையாக கூடாது? மனிதர்களுக்கு அடிமையாக கூடாது. மனிதர்களுக்கு அடிமையாகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய நேரம் நமக்கு ஏன் நிம்மதி இல்லை தெரியுமா? நிறைய நேரம் நம்ம ஏன் வருத்தப்படுறோம் தெரியுமா? நாம மகிழ்ச்சியா இருப்பதையும் சோர்ந்து போவதையும் அதற்கான அதிகாரத்தை வேறு மனிதர்களுக்கு கொடுத்துருந்தோம். அவங்க நம்மளை பார்த்து நல்லா பேசினா நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அவங்க நம்மளை கட் பண்ணி விட்டுட்டு போனா நமக்கு வருத்தமா இருக்கு. அப்ப நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்னா, என்னை அறியாமலே என்னை மகிழ்ச்சி அடைய வைக்கிறதுக்கும் என்னை சோகமடைய செய்யறதுக்குமான பவரை யார்கிட்ட கொடுத்துட்டேன்? யாரால எனக்கு மகிழ்ச்சியோ சோகமோ வருதோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். வேதம் சொல்லுது, அந்த பவர் உன் எஜமான்ட்ட தான் இருக்கணும், கர்த்தரிடத்துல தான் இருக்கணும். அது இந்த பூமியில இருக்கிற யாருக்கும் கிடைக்க கூடாது, கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா இந்த பூமியில நிம்மதியாவே வாழ முடியாது.
ஏன்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் யாராலும் திருப்திப்படுத்த முடியாது. நான் ஒருவரை திருப்திப்படுத்தி தான் என்னுடைய மன நிறைவையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நான் நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பரிதாபப்பட வேண்டிய ஒரு சிருஷ்டி நானா தான் இருக்க முடியும். அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதரு. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்றும் மற்ற அப்போஸ்தலர்களை நியாய சங்கத்துக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்கள் இனி இந்த நாமத்தை குறித்து எங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? அப்போஸ்தலர் 4:19 ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்பான். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன கேள்வி கேட்காரு? நான் உனக்கு செவி கொடுக்கிறதா, தேவனுக்கு செவி கொடுக்கிறதா? எது நியாயம்? தேவனுக்கு முன்னால எது நியாயம்னா தேவனுக்கு செவி கொடுக்கிறது தான் நியாயம். இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொரு நாளிலும் நமக்குள்ள என்ன செய்யணும்? கேட்கணும். நான் தேவனுக்கு செவி கொடுக்கிறேனா? என் குடும்ப வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, நான் செய்யக்கூடிய தொழிலில், என்னுடைய படிப்புல, என்னுடைய உத்தியோகத்துல, நான் இருக்கக்கூடிய என்னுடைய நிலையில நான் தேவனுக்கு செவி கொடுக்கிறேனா? அந்த கேள்வியை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அதனாலதான் ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்துல சொல்லும்போது சொல்லுவாரு, நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யாதீங்க. உங்கள் ஜீவனத்துக்காகவோ உங்கள் வரும் காலத்திற்காகவோ நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்? ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, எவ்வளவு அவை விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்துல கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதில்லை. இந்த நிலத்துல பூக்கக்கூடிய பூக்களை பாருங்கள். சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையிலும் இவ்வளவு அழகா உடுத்தி இருந்ததில்லை. தேவன் அவைகளை உடுத்து வைக்கிறார். சொல்லிட்டு தான் சொல்றார், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், ஆனால் இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு? முதலாவது, அதான் முக்கியமான விஷயம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ இதெல்லாம் நீங்க நாடி தேடி இதிலேயே உங்க வாழ்க்கையை கொடுக்க வேண்டியதில்லை. இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தான் தேடணும். ஏன்னா நீங்க ஒரு காலத்துல இருளின் அதிகாரத்துல இருந்தீங்க, இப்போ அவருடைய ஒளிக்கு, ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஒளிக்கு நீங்கள் வரும்படியாய் உங்களுக்கான விலைக்கரியத்தை என் தேவன் கொடுத்திருக்கிறதுனால் நீங்கள் இருளின் ராஜ்யத்திற்குரியவர்கள் அல்ல, ஜீவ ஒளியின் ராஜ்யத்திற்குரியவர்கள். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, நீங்கள் மனிதர்களுக்கு என்னவா இருக்காதீங்க, அடிமைகளாய் ஆகாதிருங்கள். இதை எப்படி குடும்ப வாழ்க்கையில பொருத்தி பார்க்கிறது? குடும்ப வாழ்க்கையில பொருத்தி பார்ப்பது எப்படி? தேவன் அவருக்கு விரோதமான ஒரு செயலை குடும்பத்தில் நான் செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டால் நான் தேவனுக்கு கீழ்ப்படிவதா, மனிதருக்கு கீழ்ப்படிவதா? அந்த இடத்துல நீங்க யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, பூமியிலே சமாதானத்தை போட வந்தே நீங்க நினைக்கீங்களோ? இல்ல,
நான் பகையை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, கணவன் மனைவி, சகோதரன் சகோதரி இடையில என்ன உண்டாகும்? பகை. அதுக்கு காரணம் என்ன? ஏன் அவர் பகையை போட வந்தேங்காரு? ஏன்னா குடும்பத்துல சில வேலைகள்ல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இன்னொருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. வேற எங்கேயும் போக வேண்டாம். இயேசுடைய குடும்பத்தையே பாருங்க. இயேசு ஊழியத்துக்கு வருகிறார், ஊழியம் செய்கிறார், அவருக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் வருது. அவர் வீட்டுக்கும் இடையில போயிருந்திருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் அவர் வீட்டுக்கு போறார். அவர் சகோதரர்கள் சொல்றாங்க, நீர் இப்போ இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, பண்டிகை நடந்துகிட்டு இருக்கு, எருசலேமுக்கு போகணும். ஏன்னா பிரபலமா இருக்க விரும்புகிற எந்த மனுஷனும் என்ன செய்வான்? தனியா ஒளிஞ்சிருக்க மாட்டான். மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில அவன் வித்தைகளை காட்டினாதான் அவன் பிரபலமாக முடியும். யார் சொல்றா? மரியாள் வயிற்றுல பிறந்த அவருடைய சகோதரர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சகோதரர்களும் அவரை விசுவாசிக்கவில்லை. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் வேலை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது, என் வேலை இன்னும் வரல, நீங்க போங்க, நான் வருவேன். இதைத்தான் நான் முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்றேன். குடும்ப வாழ்க்கையில நான் சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அதே நேரத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்ய உடன்பட வைக்க வேண்டும் என்கிற நிலை வரும் பொழுது நான் கர்த்தருக்காக நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி, இதுவும் சமாதானத்தோடு சேர்ந்த ஒரு விஷயம்தான். 40வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி, இதுல நம்ம டீட்டெயிலா போக வேண்டாம், உங்க அபிப்பிராயத்தை எப்படி உங்க குடும்பத்துல பகிர்ந்து கொள்றீங்க? நிறைய நேரம் பிரச்சனை வர்றதுக்கு மூல காரணமே என்னவா இருக்கு? கருத்து வேறுபாடு. என்னது? என்ன வேறுபாடு? கருத்து வேறுபாடு. நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருமித்த கருத்து இல்லை, கருத்து வேறுபாடு. இப்போ குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்கணும்னு கட்டாயம் இருக்கா? எனக்கு ஒரு கலர் பிடிக்கும், எனக்கு பிடிக்கிற கலர் தான் என் மனைவிக்கு பிடிக்கணும்னு கட்டாயம் இருக்கா? என்ன நினைக்கீங்க? எனக்கு ஒரு உணவு பிடிக்கும், எனக்கு பிடிச்ச உணவு தான் என் மனைவியை சாப்பிடணும்னு சொல்ல முடியுமா? இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால கருத்து கணிப்பு அப்படின்ட்டு ஒண்ணு வெளியிடுவாங்க. இந்த கட்சிக்காரங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அதை எதிர்க்கிறவங்க, இது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு அப்படிம்பாங்க. இது கணிப்பு கிடையாது, திணிப்பு. நிறைய நேரத்துல குடும்பங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, என் கருத்து மேல நிக்கணும், மத்தவங்க கருத்து கீழே இருக்கணும், என் கருத்து தான் ஜெயிக்கணும். அங்கதான் பிரச்சனை வருது. பவுல் சொல்றாரு, நான் என் அபிப்பிராயத்தை சொல்றேன். இப்ப என் கேள்வி என்னன்னா, உங்க குடும்பத்துல வேற வேற அபிப்பிராயம் இருந்தா அந்த அபிப்பிராயங்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எப்படி சமாளிக்கிறீங்க?
அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இதுல அவர் பின்னால் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது நான் ஒருத்தர் மேல கருத்தை திணிக்கும் போது அது ஒண்ணுமே தெரியாத மக்கு கூமுட்ட எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டா நான் தேவனுடைய சிருஷ்டிப்பா இருக்கக்கூடிய என்னுடைய பார்ட்னரை நான் அவமதிக்கிறேன். அதனுடைய வேற அர்த்தம் என்னன்னா, என் வாழ்க்கைக்காக ஏற்படுத்தின தேவனுடைய சிருஷ்டியை அவமதிப்பது தேவனை அவமதிப்பதற்கு சமம். எதுக்கு சமம்? ஆமா. இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னால் கூட தேவனுடைய ஆவியானவருக்கு உட்பட்டதா என்னுடைய அபிப்பிராயம் இருக்கிறதா என்கிற கேள்வியை நானும் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படியெல்லாம் நம்ம கேட்டு நடக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம குடும்பத்துல சண்டை சச்சரவுகளுக்கு இடமே இருக்காது. இதே பகுதியில பவுல் சில விஷயங்களை சொல்றாரு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனாலும் இந்த அபிப்பிராயங்கிறதுக்காக நான் இதையும் சொல்ல வர்றேன். 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்ற, எல்லா மனுஷரும் என்ன போலவே இருக்க விரும்புறேன். குடும்பத்துல இதாயா பிரச்சனை? எல்லாரும் யார் மாதிரி இருக்கணும்? என்ன மாதிரியே இருக்கணும், என்ன மாதிரியே யோசிக்கணும், என்ன மாதிரியே காரியங்களை செய்யணும். அப்படி இல்லடா, எப்படிடா, என்னடா தெரியுது, நான் சொல்ற மாதிரி செய்யடா. அதோட அந்த வசனம் முடிஞ்சிருந்தா நிறைய பேருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா அந்த வசனம் அதோட முடியல. அப்படி சொல்றாரு, ஆகிலும் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்குரிய வரம் உண்டு. ஒருவனுக்கு ஒரு விதமாய் மற்றொருவனுக்கு வேறொரு விதமாயும் இருக்கிறது. நான் சொல்றேன், உங்க குடும்பத்திலையும் இப்படிதான் இருக்கு. அத நீங்க உணரணும். ஒரே மாதிரி எல்லாரும் யோசிக்க முடியாது. அபிப்பிராயங்கள்ல வித்தியாசங்கள் வரும். அதுக்காக சண்டை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் நாம புன்முறுவலோடு அன்போடு தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள பழகணும். அதுல இன்னொன்னு சொல்றாரு, 25 வசனம், ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. டைரக்டா நான் கர்த்தரிடத்துல இருந்து கேட்கல. ஆகிலும், இந்த வார்த்தையை கவனிங்க பாருங்க, நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று ஏன் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு இவ்வளவு பில்டப் பாப்பா? என்ன சொல்றாரு? நான் எதுக்கு இரக்கம் பெற்றிருக்கிறேன்? உண்மையா இருக்கிறதற்கு இரக்கம் பெற்றிருக்கிறேன். உங்க அபிப்பிராயத்தை சொல்லுகிறதற்கு முன்பு நீங்கள் உண்மையாக அதை சொல்லுகிறீர்களா அப்படிங்கிறத உங்களுக்கும் ஆண்டோருக்கும் இடையில பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிடணும். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய உறவுகள் அனைத்திலுமே இந்த மாதிரி தற்பரிசோதனை நீங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா, ஆண்டவரையும் அவருடைய சத்தியத்தையும் ஆங்காங்கே நீங்க கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னு சொன்னா, உங்க குடும்பம் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் உறவு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அதைத்தான் தேவன் விரும்புறாரு, அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. இப்ப அதுலயே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நல்லது, 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் 26வது வசனம் நலமா இருக்கும்.
சொல்றாரு, உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன். இதெல்லாம் அங்கங்க இந்த 7ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள். நல்லது எது, நலமானது எது, பிரயோஜனம் உள்ளது எது? அப்ப நான் என் அபிப்பிராயத்தை சொல்லும் போது எதை கவனிக்கணும்? இது நல்லதா? இது என் அபிப்பிராயத்தை கேட்கிறவங்களுடைய சுய பிரயோஜனம், அதாவது என்னுடைய சுய பிரயோஜனம் கிடையாது. மாத்திரக்கூடாது வசனத்தை. நிறைய நேரம் நம்ம அபிப்பிராயத்தை எதுக்கு சொல்றோம்? நம்ம பிரயோஜனத்துக்கு தான் சொல்றோம். ஆனா என்ன கேட்கணும்? ஏன் பிரயோஜனம் இல்ல, என்ன கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? பவுல் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய தலைமைத்துவத்தை குறித்து பேசும்போது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம எடுக்க வேண்டாம், வசனத்தை குறிச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 8 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனத்துல அவர் சொல்றாரு, உங்களை இடிச்சு போடுறதுக்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கே கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்லும் பொழுது உடைச்சி டெமாலிஷ் பண்றதுக்காக நான் அதிகாரத்தை என்ன செய்யக்கூடாது? பயன்படுது. கட்டி எழுப்பணும். இது சபைக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் இந்த உறவுகள் அது இருக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். தேவன் அதை என்ன செய்யறாரு? விரும்புறார். இதே கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல 6வது 7வது வசனத்தை பாருங்க. இது அபிப்பிராயத்துக்கு இது பொருத்தமான ஒரு வேத பகுதி. சகோதரரே, சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி சகோதரிகளையும் சேர்த்துக்கோங்க. சகோதரிகளே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று. எப்படி? என்ன எழுதி இருக்கோ அதுக்கு மேல சிந்திக்க கூடாது. நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் இன்னொருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும். இருமாப்பு அடையக்கூடாது. நான் அதனால உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமா வச்சு இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன்? எழுதினேன். என்ன சொல்றாரு? எப்பா, உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு மேல நீ என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. அபிப்பிராயம் சொல்லலாம், அதுக்கும் என்ன இருக்கு? சொல்லுங்க, லிமிட் இருக்கு. அந்த லிமிட் தாண்டி என்ன செய்யக்கூடாது? நானு போகக்கூடாது. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த வசனம். 1 கொரிந்தியர் 4:7 அற்புதமான ஒரு வேத பகுதி. உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? என்ன சொல்றாரு? எப்பா, உன்னை ஸ்பெஷல் ஆக்குனது யாரு? உனக்கு எது கிடைக்கல ராஜா? கிடைச்சிருச்சுன்னா நீ ஏன் கிடைக்காதது போல நடிச்சிட்டு இருக்க? கிடைச்சிட்டல, அப்புறம் ஏன் கிடைக்காத மாதிரி நீ மேன்மை பாராட்டுகிறாய்? என்ன சொல்ல வர்றாரு? வீணான பெருமைகளுக்கும் சுய முக்கியத்துவத்துக்கும் இடம் கொடுத்தால் நம்முடைய அபிப்பிராயங்களே நம்ம குடும்ப கலவரத்துக்கு முக்கியமான காரணமாயிரும். ஆனா குடும்பத்திற்கு நலமானது என்னது? குடும்பத்துக்கு பிரயோஜனமானது என்னது? தேவனுக்கு பிரியமானது என்னது? இதெல்லாம் யோசிச்சு, தேவ ஆவிக்கு உட்பட்டு நான் இதை சொல்றேன்னா, இதெல்லாம் யோசிச்சு நம்ம அபிப்பிராயத்தை சொன்னோம்னா அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். என் அதிகாரத்தை யாரையும் இடிக்கிறதுக்கு, பழித்துரைக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. கட்டி எழுப்புகிறதுக்கு தான் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும்.
எல்லாவற்றுக்கும் மேன்மையான உதாரணம் என்னன்னா, இந்த அபிப்பிராயம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும்னு சொன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு தான் போகணும். பிலிப்பியர் 2ல இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 3வது 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, எப்படி? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணக் கடவீர்கள். ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக. என் மனைவிய என்னிலும் மேன்மை உள்ளவரா என்னால எண்ண முடியுதா? என் கணவனை அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கம்மா, நம்மளும் மேன்மை உள்ளவங்களா நினைக்கிறோமா? நம்ம பிள்ளைகள் கூட, அதாவது சில நேரங்களில் சில விஷயங்களை ஆண்டவர் நம்ம பிள்ளைங்க மூலமா கூட கற்றுக் கொடுப்பார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவரையும் குறைத்து மதிப்பிடாதிருங்கள். யாரும் என்ன செய்யக்கூடாது? ஆமா, குறைச்சு மதிப்பிடவே கூடாது. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். இது முத பாயிண்ட். உறவுல சமாதானம் நிறைஞ்சு இருக்கணும், நல்லா இருக்கணும்னா இது முத விஷயம். அடுத்த வசனம் சொல்றாரு, அவனவன் தனக்கானவைகளை அல்ல. எப்படி? சுய விருப்பத்திற்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளையும் என்ன செய்யட்டும்? நோக்கட்டும். இதை செய்தால் நம்ம குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம 6 காரியங்களை சொல்லி இருக்கிறோம். முதல்ல சொன்னோம், குடும்ப வாழ்வில் தேவனுக்கான இடம். ஏன்னா அவர் தான் குடும்பத்தை ஏற்படுத்தினார். 2வது சொன்னோம், குடும்பத்துல அவரவருக்கு இருக்கிற கடமைகள். ஏன் கடமை என்ன? 3வது சொன்னோம், இனி வரக்கூடிய காலம் குறுகினது, உங்கள் வாழ்வு குறுகினது என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். 4வது சொன்னோம், இன்னைக்கு சமாதானமா இருக்க தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். 5வது நம்ம சொன்னோம், அவர் உங்களை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. நீங்க மனிதருக்கு அடிமையா என்ன செய்யக்கூடாது. எந்த சமரசம் இல்லாமல் உத்தமத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கடைசியா சொன்னோம், உங்க அபிப்பிராயத்தை உறவுகளுக்குள் எவ்விதமாக பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். இதிலே தாழ்மையையும் கிறிஸ்துவின் சிந்தையையும் வெளிப்படுத்துகிறீர்களா? அதை செய்யும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் தேவன் எதற்காக ஏற்படுத்தினாரோ அந்த மேன்மையை அனுபவிக்கிறது மாத்திரமல்லாமல் மற்ற குடும்பங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். நீர் எங்களுக்காக உம்மையே தந்திருக்கிறீர். எங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்ந்து குடும்பமாய் உமக்கு அடையாளங்களாகவும் ஆண்டவரே அற்புதங்களாகவும் இந்த பூமியில வாழ்ந்துமை மகிமைப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.